ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம பில்டிங்கில் கரையான் தொல்லையை தீர்வுக்கு செல்லு மருந்து எப்படி ஊற்றணும் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் எப்படி கரையானை தடுக்கலான்றது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்து வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். சில நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் பில்டிங் சம்மந்தமான ஆல் வீடியோ வரும். இங்கே பாருங்கள், நம்ம அதுக்கு பில்டிங்கில் 3 டைம் நான் செல்லு மருந்து ஊற்றுறோம். அது என்னென்ன ஸ்டேஜ்னால், ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் சேண்ட் ஃபில் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு வைப்ரேட் போட்டுட்டு க்யூரிங்லாம் பண்ணிவிட்டு அந்த டைமில் கடப்பாறையில் ஹோல் போட்டு நம்ம இந்த செல்லு மருந்து நம்ம அதில் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு பிசிசி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டேஜி டைல்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா விண்டோ எல்லாம் ஒர்க்கிங் முடிஞ்ச உடனே எல்லாமே ஜன்னல் வாசகல் எல்லாம் வேலை முடிஞ்சு நம்ம சோரண்டி தேய்ச்சி வச்சோடனே நம்ம ஒரு வாட்டி ஊற்றுறோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த நம்ம செகண்ட் ஸ்டேஜில் ஊற்றுறோம். நம்ம மொத்தம் 3 ஸ்டேஜில் நம்ம செல்லு மருந்து ஊற்றுறோம். அது இது செகண்ட் ஸ்டேஜி. இது டைல்ஸ் லே பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம இந்த மருந்து பண்ணுறோம். அதாவது இது எப்படி பண்ணணுன்னா, வைப்ரேட்டர் மிஷினில் நம்ம ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு இது பாருங்கள், இது போல் ஹோல் பண்ணணும். செவுத்து ஓரமாக 1 அடிக்கு 1 அடி நம்ம எப்படி நம்ம சேண்டில் எப்படி ஹோல்ட் பண்ணி கட்டப்பாறையில் ஒன்று போகணும், அதுபோல் வைப்ரேட்டர் மிஷின் ஒன்று வச்சுக்கின்னு நம்ம பண்ணோம். ஏன் இது வைப்ரேட் பண்ணோம்? ஏன்னா 1.5 இருக்குது. 1.5 மேலே நம்ம கடப்பாறை போட்டால் 1.5 இதாகிடும். அதனால் வைப்ரேட்டர் மிஷின் வச்சு நம்ம 1 அடிக்கு ஒரு இடத்துல 250 ml விகிதத்தில் நம்ம இந்த செல் ஆயிலை ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணிவிட்டு இதை 2 டைமில் ஃபுல் பண்ணணும். ஒரு 1 ஹவர் கழிச்சு 1 ஹவர் கழிச்சு ஃபுல் பண்ணிவிட்டு ரெண்டாவது எம்சண்டை அந்த ஹோலில் தூவி அடைச்சிடணும். அதுக்கப்புறம் டைல்ஸ் லே பண்ணணும். இது போல் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு கரையான் தொல்லையை முற்றிலும் அழிக்கலாம். இது எதுக்கு நம்ம இந்த டைமில் நம்ம பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கினே இருப்போம். அந்த டைமில் நம்ம சில மரத்தூள்கள் அனைத்தும் இந்த மர வேலைகள் நடக்குள்ள இந்த மரத்தூள்கள் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்ட்ரிங் ஷீட்டு போடுவோம். அதுக்கப்புறம் மரப்பலகை அடிப்போம். அதில் இருக்கிற செல்லுலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மேலேயே பிடிச்சிக்கின்னு நம்ம இது பண்ணோம். அதனால் நம்ம இந்த செல்லு மருந்து க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸ் போடுறதுக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே ஹோல் பண்ணி நம்ம செல்லு மருந்து ஊற்றணும். இது போல் ஊற்றக்குள்ளே நம்மளுக்கு கரையான் தெளியும். ரெண்டாவது ஸ்டேஜ் நம்ம எப்போ பண்ணுவோம்னா, டைல்ஸ் போட்டுட்டு கட்டிங் பீஸ் போட்டு கட்டிங் பீஸ்க்கு மேலே பாலில் அதேமாரி 1 அடி ட்ரில்லிங் மிஷினில் ஹோல் போட்டு அதில் இன்ஜெக்ஷன் மூலிமா நம்ம செல்லு மருந்து ஊற்றி ஜேகே ஒயிட்டை வச்சு சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவோம். இது 3வது ஸ்டேஜி. இது போல் நம்ம பண்ணக்குள்ளே கரையான் தொல்லையை முற்றிலும் அழிக்கலாம். இந்த நம்ம யூஸ் பண்ணுற மருந்து பார்த்திங்கன்னா குளோர்காட் குளோரின் பிரிமஸ்ன்ட்டு ஒரு மருந்து. இதை தான் நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா 1 லிட்ரு வாங்கினீங்கன்னா 20 லிட்ரு தண்ணியை கலந்து நம்ம யூஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும். ஒரு ஆள் ஃபஸ்ட்டு நம்ம இதுமாரி ட்ரில் பண்ணினே போகணும். அதுக்கடுத்து ஒரு மருந்து ஊற்றிட்டு திரும்பி மருந்து ஊற்றிட்டு அடுத்து உடனே நம்ம அந்த எம்சண்டை அதில் ஃபுல் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஒருத்தர் மருந்து ஊற்றின்னு பிறகு நம்ம தான் அந்த ஹோலை கரெக்டாக அடைச்சிட்டு வரோம். இதுபோல் நம்ம அடைக்கிறது எதனால் அடைக்கிறோன்னா, உள்ளே நம்ம மருந்து ஊற்றினோடனே இருக்கிற அந்த அனல் தன்மை ஓவர்ப்ரேட் ஆகிடும் அந்த மருந்து. அதனால் வெளியே வரக்கூடாது தான் நம்ம அதில் லைட்டாக ஒரு எம்சண்டு ஹோல் போட்டு அதில் ஊற்றிட்டு நம்ம இதுமாரி அடைக்கணும். இதுபோல் அடைக்கக்குள்ளே நம்மளுடைய செல்லு தொல்லையை கண்டிப்பாக அரைச்சிடலாம். கரையான் பூச்சி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பில்டர் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.